வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தென்மாகாண சபை எதிர்க்கட்சி பிரதான அமைப்பாளர் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம். கந்தளாய் பஸ் விபத்தில் ஒருவர் பலி, 42 பேர் காயம். ராவணாயில காட்டுப்பகுதியில் தீ. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். தென்மாகாண சபை எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நிலைமை தென்னக்கோனின் அம்பலாந்தோட்டை மெதகாம பகுதியில் உள்ள வீட்டின் மீது இன்று அதிகாலை இனம் தெரியாத சிலர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இன்று அதிகாலை 2:45 அளவில் வேன் ஒன்றில் வந்த சிலர் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது மாகாண சபை உறுப்பினரும் அவரது தாயாரும் வீட்டில் இருந்த போதிலும் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. துப்பாக்கி பிரயோகத்தினால் வீட்டின் சுவர்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். தமது வீட்டின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட தென்மாகாண சபை எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் நிலைமை தென்னக்கோன், මං අලුත් නිවසම අලුත් වැඩියා කරන නිසා නිවස ඇතුල් වෙන්න පුළුවන් ඕනම කෙනෙකුට මේ සාලයට. நான் புதிதாக வீட்டை கட்டிக் கொண்டிருப்பதால் வீட்டின் வரவேற்பறைக்குள் இலகுவாக பிரவேசிப்பதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. பாரிய வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்டது. அதை கேட்டு நான் வெளியே வரும்போது வரவேற்பறை புகைமூட்டமாக காணப்பட்டது. நான் வெளியே வந்து பார்த்தபோது இருவர் நவீன ரக வேனொன்றில் ஏறி அம்பலந்தோட்டை நகரில் அமைந்துள்ள திசைக்கு செல்வதை கண்டேன். පොලිසිය නිලධාරී සමග පස්සේ බලනකොට තමයි නිවසේ හැමතැනටම වෙඩි තියලා අලාභහානි කරලා තිබුණා. වෙඩි උණ්ඩ 33ක් තිබුණා. පොලිසියක 33ක් තියෙනවා කියලා. அம்பாறை பகுதியில் யானைகள் கணக்கெடுப்பிற்கு சென்றிருந்த போது பொதுமக்களால் தடுத்து வைக்கப்பட்ட 2 அதிகாரிகளும் போலீசாரின் தலையீட்டினால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை, தமன, இரக்காமம் பகுதியில் யானைகள் கணக்கெடுப்பிற்கு சென்ற அதிகாரியொருவரும் பொதுமக்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். இதேவேளை யானைகள் கணக்கெடுப்பிற்காக நேற்று மாலை அம்பாறை மாணிக்கைமடு வனப்பகுதிக்கு சென்ற சிவில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பிரதேச மக்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீசார் தலையிட்டு அவரை விடுவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகத்திடம் நாம் வினவிய போது அவர் அதனை உறுதி செய்தார். சம்மந்துரை போலீஸ் நிலையம் மீது பொதுமக்கள் சிலர் கற்களை எறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். கிரீஸ் மர்ம மனிதன் ஒருவருக்கு போலீசார் அடைக்கலம் கொடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் கூறினர். இன்று அதிகாலை 1 மணி வரை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக டயர்களை எரித்து மக்கள் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பெருந்திரளான மக்கள் போலீஸ் நிலையத்தை சூழ்ந்திருந்ததால் அவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். தற்போது சம்மாந்துறை பிரதேசத்தில் அமைதி நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். கந்தளாய் பகுதியில் ஆடை தொழிற்சாலையொன்றின் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததோடு 42 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை 7:45 அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கந்தளாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீதியில் துவிச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர்கள் அவசர சிகிச்சை பிரிவிலும் 2 நோயாளர் விடுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசார் கூறினர். விபத்துக்குள்ளான பஸ்ஸின் சாரதி சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை தமிழ் மக்களின் மீள்குடியேற்றம், நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய நலன்புரி பணிகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு இந்திய பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இந்த கலந்துரையாடலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. யுத்தத்திற்கு பின்னர் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்நோக்க நேரிட்டுள்ள நிலைமை தொடர்பாக இந்திய பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் 152 பேர் இன்று சமூகமயப்படுத்தப்பட்டனர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை விடுவிக்கும் நடவடிக்கையை அரசாங்கம் கட்டம் கட்டமாக முன்னெடுத்து வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக 24 நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது அந்த எண்ணிக்கை 7ஆக குறைந்துள்ளது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட சுமார் 8200 முன்னாள் போராளிகள் இதுவரை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். தற்போது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வரும் சுமார் 2700 முன்னாள் போராளிகளும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.
மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்காக நவீன முறைமைகளை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் DM ஜெயரத்ன கூறியுள்ளார். விதுல்கா எரிசக்தி கண்காட்சியின் அங்குரார்ப்பண வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். விதுல்கா எரிசக்தி கண்காட்சி மற்றும் தேசிய எரிசக்தி செயற்திறன் விருது வழங்கும் விழா என்பவற்றை மின்சக்தி எரிசக்தி அமைச்சும் இலங்கை நிலைப்பெறுதக சக்தி அதிகார சபையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. இதற்கமைய செயற்திறன் மிக்க எரிசக்தி திட்டங்களை முன்னெடுத்த அரச, வர்த்தக, சுகாதார, ஹோட்டல் மற்றும் உற்பத்தி ஆகிய துறைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு நேற்று விருதுகள் வழங்கப்பட்டன. அங்கு கருத்து வெளியிட்ட பிரதமர் DM ஜெயரத்ன சூரிய சக்தி, காற்றலைகள் மற்றும் கடல் அலைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டியதன் தேவை எழுந்துள்ளதாக தெரிவித்தார். சிறிய மின் உற்பத்தி திட்டங்களூடாக மின்சார வசதி இல்லாத பகுதிகளுக்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தனியார் துறையினரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் DM ஜெயரத்ன, மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோரின் தலைமையில் விதுல்கா எரிசக்தி கண்காட்சி ஆரம்பமானது. இந்த கண்காட்சியை பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் உள்ள ஸ்ரீமாவு பண்டார்நாயக்க மண்டபத்தில் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை காலை 10 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராவண காட்டுப்பகுதியில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காட்டிலுள்ள மலைச்சரிவு ஒன்றில் நேற்றிரவு முதல் தீ பரவி வருவதாக ராவண வனலாக அதிகாரி கூறினார். இந்த தீயினால் இதுவரை சுமார் 40 ஏக்கர் பிரதேசம் சேதமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொள்ளுப்பிட்டி ரயில் நிலையம் அருகில் உள்ள ரயில் பாதையிலிருந்து வெளிநாட்டவர் ஒருவரின் சடலத்தை போலீசார் இன்று காலை மீட்டுள்ளனர். தலையில் காயங்களுடன் உயிரிழந்த வெளிநாட்டவரின் ஆடைகள் சற்று தூரத்தில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று அதிகாலை அலுத்கமையிலிருந்து கொழும்பை நோக்கி பயணித்த ரயிலின் சாரதி சடலத்தை கண்டதை அடுத்து அது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த தரப்பினருக்கு அறிவித்துள்ளார். குறித்த வெளிநாட்டவரின் மரணத்தில் ஏதேனும் மர்மம் இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிரேத பரிசோதனைகளுக்கு பின்னரே மரணத்திற்கான காரணத்தை உறுதிப்படுத்த முடியும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சிறுமிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய 4 பேரை கைது செய்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது. 1929 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்ததாக அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க கூறியுள்ளார். எம்பிலிப்பெட்டிய, ராஜகிரிய, கொடகவலை ஆகிய பகுதிகளில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெற்றோர் சிறுவர்கள் மீது போதியளவு கவனம் செலுத்தாமையே அவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என சட்டத்தரணி அனோமா திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். விளம்பரங்களின் பின்னர் மதிய நேர பிரதான செய்திகள் தொடரும். டெஸ்ட் கிரிக்கெட் தரப்படுத்தலில் முதலிடத்தை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் இங்கிலாந்து அணிக்கு கிடைத்துள்ளது. இந்தியாவுடன் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டியில் வெற்றியீட்டும் பட்சத்தில் தரப்படுத்தலில் முதலிடத்திற்கு இங்கிலாந்து அணி முன்னேறும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. இந்தியா அதன் முதல் இன்னிங்ஸில் பெற்ற 224 ஓட்டங்களுக்கு பதிலளித்தாடும் இங்கிலாந்து நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 486 ஓட்டங்களை குவித்திருந்தது. நேற்றைய போட்டியின் ஆரம்பத்தில் இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 84 ஓட்டங்களை பெற்றது. அலெக்ஸ்டியா குக் தனது 19வது டெஸ்ட் சதத்தை பெற்றார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவின் போது குக் ஆட்டம் இழக்காமல் 182 ஓட்டங்களை குவித்திருந்தார். 87 ஓட்டங்களுடன் அணித்தலைவர் ஆண்ட்ரூ ஸ்டோஸ் ஆட்டமிழந்தார். இயன் பெல் 34 ஓட்டங்களை பெற்றார். கெவின் பீட்டர்சன் 63 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிரவீன்குமாரின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். பந்துவீச்சில் பிரவீன்குமார் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலையில் உள்ளது. இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றால் 1980ஆம் ஆண்டின் பின்னர் டெஸ்ட் தரப்படுத்தலில் மீண்டும் முதலிடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு அந்த அணிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக மெய்வல்லுநர் வீர வீராங்கனைகளை இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்த சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனம் தயாராகி வருகின்றது. இதற்கமைய எதிர்வரும் 27ஆம் தேதி தென்கொரியாவில் ஆரம்பமாக உள்ள உலகக்கிண்ண மெய்வல்லுநர் போட்டிகளில் பங்கேற்க உள்ள
வீர வீராங்கனைகள் இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். சர்வதேச மெய்வல்லுநர் சங்கம் மற்றும் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளுக்கு எதிரான சர்வதேச நிறுவனம் ஆகியன இணைந்து இந்த பரிசோதனைகளை முன்னெடுக்க உள்ளன. தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனை குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றமையினால் வீரர்களை அதில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த நிறுவனம் குறிப்பிடுகின்றது. இதற்கு முன்னர் போட்டிகளில் பங்கு பெற்றும் வீர வீராங்கனைகளின் சிறுநீர் மாதிரிகள் மட்டுமே இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. உலகக்கிண்ண மெய்வல்லுநர் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 2000 வீர வீராங்கனைகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. குறித்த இரத்த மாதிரிகள் சுவிட்சர்லாந்தில் விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அதன் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. www.newsfirst.lk என்ற இணையதளத்தினுள் பிரவேசிப்பதன் மூலம் பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.